நம்ம இப்போ இடியப்ப சேவை பண்ண போகிறோம். இடியப்பத்தை கொஞ்சம் நல்லா தூளாக்கிக்கணும். சேவை பண்ணுறதுக்கு தூளாக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் சேவை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதில் இதை இப்போ நம்ம அடுப்பில் சோம்பு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். நம்ம இப்போ தக்காளி அப்படி குறைன்னு அரைச்சிட்டு இப்படி அரைச்சிக்கிட்டு இதில் சேர்த்துக்கணும். பண்ணிக்கணும். இதுக்கு மஞ்சத்தூள் வேண்டாம், மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் ஒரு 5 இடியாப்பம் ஊற்றிட்டு இதில் போட்டு போகிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இடியாப்பம் போட வேண்டியதான். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். இடியாப்ப சேவை இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அந்த இடியாப்பம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இடியாப்பம் இதில் போட்டு கலர வேண்டியதான். உப்பு போடுறேன். இது ட்ரையானதுக்கு அப்புறம் இடியாப்பம் போட்டுருங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தை ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான இடியாப்பம் ஒரு இதில் போட்டு ட்ரை ஆகிடுச்சு. இதில் போட்டுருவேன். நல்லா ஈவனாக கிளறி எடுத்துக்கணும். நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுருவோம். சூடாக இருக்குது, அதனால் உருக்கிடும். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக.
இடியப்ப சேவை இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டவங்க இதை கலந்து விட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். இடியப்ப சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.